அருமை தாய்மார்களே, கழக முன்னோடிகளே, கழக நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, தோழமை கட்சி நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, எங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய சிறப்பான உற்சாகமான வரவேற்புக்கு என்னுடைய இதய நிறைந்த நன்றிய வணக்கத்தை வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான முடிவை எடுத்திட வேண்டும். அந்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக நிற்க வேண்டும். தலைவர் கலைஞருடைய கரத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட வேண்டும். கீழ்த்தமிழர் நகரமன்றத்திற்கு நம்முடைய கழக வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் பி. பக்கிரி செல்வம் அவர்கள், அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வகையில வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அதேபோல நகரமன்றத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய 24 வார்டுகள், அந்த ஒவ்வொரு வார்டிலும் நம்முடைய கழகத்தின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 1வது வார்டு கே. பாலு, 2வது வார்டு யேசுதாஸ், 3வது வார்டு சேகர், 4வது வார்டு முத்து, 5வது வார்டு துரைமுருகன், 6வது வார்டு எஸ். சத்யா, 7வது வார்டு டி. ரவிச்சந்திரன், 8வது வார்டு சச்சு, 9வது வார்டு ராஜகோபால், 10வது வார்டு ஜெயபுலிநாசா, 11வது வார்டு ஜெயபால், 12வது வார்டு வசந்தா, 13வது வார்டு காதர் கிஷோர், 14வது வார்டு ராஜேந்திரன், 15வது வார்டு ஜெயினப் நாச்சியா, 16வது வார்டு நைனா முகமது, 17வது வார்டு ஹாஜா நசிமுதீன், 18வது வார்டு எச். நிஜாமுதீன், 19வது வார்டு ரபிகான், 20வது வார்டு ஜெய்னா பேகம், 21 பாத்திமா ரிபாதியா, 22 மலர்கொடி, 23 தியாகராஜன், 24வது வார்டு பி. பாலு ஆகிய 24 வார்டுகளுக்கு வேட்பாளர்களாக நம்முடைய கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வகையில வெற்றியை தேடி தந்துள்ள வேண்டும். தொடர்ந்து நான் நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும். மன்னார்குடியில சென்று முடிக்க வேண்டும். பிரச்சாரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிக்க வேண்டும் என்பது விதிமுறை இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். எனவே நான் நீண்ட நேரம் உங்களிடத்தில் இங்கு உரையாற்ற வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் சுருக்கமாக உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்க நீங்கள் எல்லாம் துணை நின்றீர்களோ, ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வர தமிழ்நாட்டு மக்கள் துணை நிற்கிறார். அதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஏதோ கலைஞர் மீது தவறு சொல்லியோ குற்றம் சொல்லியோ அல்ல. கலைஞரை போல் இனிமேல் யாரும் ஆட்சி நடத்த முடியாது. கலைஞரை நினைத்தால் கூட திருப்பி அதுபோல் திட்டங்களை அவர் செஞ்சு காட்டினார். இருந்தாலும் மக்களிடத்தில் என்ன உணர்வு என்று கேட்டால், ஒரு மாற்றம் வேண்டும் மாற்ற வேண்டும் என்று மக்கள் கருதினார்கள். எனவே மாற்றத்தை ஏற்படுத்தினீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தாங்க. ஆனால் மாற்றம் வந்ததை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த மாற்றம் வரல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இந்த ஆட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால்தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கூத்தாநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய நகர பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளராக இருக்கக்கூடிய உங்களை, 24 வார்டுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சிக்காக நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல் அல்ல. ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல் அல்ல. இது உள்ளாட்சி அமைப்புக்காக நடக்கிற தேர்தல். உள்கட்டமைப்பு என்பது ஒவ்வொரு கிராமத்திலும், பேரூராட்சியிலும், நகராட்சியிலும், மாநகராட்சியிலும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே அந்த உணர்வோடு ஏற்கனவே கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். அப்போ 5 வருஷமா என்னென்ன பணிகள் எல்லாம்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக உள்ளாட்சிகளை நல்லாட்சி தந்த ஆட்சி என்று கலைஞர் ஆட்சியை இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக அதையெல்லாம் நினைச்சு பார்த்து இங்கு தலைவர் பொறுப்பிற்கு போட்டியிடக்கூடிய திரு பக்கிரி செல்வம் அவர்களையும் 24 வார்டுகளுக்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் சிறப்பான வகையை வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தந்து வெற்றியை கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று விடைபெறுகிறேன். வணக்கம்.